தீபாவளி டெக்கரேஷன் ஒர்க்கு பார்க்கலாம். இப்போ லேகியம் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து மல்லி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 3-4 கிராம்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு துண்டு சுக்கு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு வந்து கொம்பு மஞ்சள் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிறேன், நிறையா வேணாம், கசக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கிறேன். சின்னதாக 2 துண்டு வந்து ஜாதி பத்திரி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய வந்து சாப்பிடுவோம். அதெல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதலாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இதை போல் வந்து எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி ஒரு லேகியம் போல் வந்து செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நான் வந்து எப்போதுமே தீபாவளி அன்றைக்கி ஒரு மருந்து குழம்பு ஒன்று வந்து செய்வேன். அந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன், மருந்து குழம்பு வந்து எப்படி செய்யறதுன்னு. இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து நோன்பு வந்து அன்றைக்கே தீபாவளி அன்றைக்கே வர்றதுனால வந்து குழம்பு எதுவும் செஞ்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம். அன்றைக்கி வந்து விரதமாக இருப்போம். அதுக்காக இது போல் லேகியம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். வெல்லைப்பாகு செய்யணுன்றது அவசியம் இல்லை. நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே வந்து கிளறிக்கிட்டு வரலாம். கட்டியாகாமல் நல்லா வந்து கிளறிக்கிட்டே வரணும். எல்லா பொடியும் நல்லா வந்து வெல்லத்தோடு மிக்ஸ் ஆனோடனே கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டே வரலாம். இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டா வந்து லேகியம் போல் வந்து அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். நான் வந்து கொஞ்சம் கமர்கட் போல் வந்து ரவுண்டாக வந்து பால் போல் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகவே வச்சுருக்கேன். இப்போ இது இந்த அளவு வந்து திக்னஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கக்குள்ளே நம்ம வந்து இதை சின்னதாக வந்து பால் போல் செஞ்சு வச்சிடலாம்.